என்னடா இவன் பேக்குக்கெலாம் மாட்டின்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. சரியான பேக் மச்சா பேக்காகுது. ரீசெண்டாக கேஎல்ல இருக்க பெவிலியன் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து லிஃப்ட் பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, இரும்பு தகரம். அதில் வந்து டொனேஷன், சஸ்டைனபிலிட்டி இப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ பேக்கு நாங்கள் பார்க்குறப்ப பேக்கு, கேப் இதெல்லாம் இருந்தது. கையை விட்டு தேடுறப்போ இந்த பேக் கிடச்சிது. சரியான பேகு, ஒர்த்தாகுது, வெயிட்டு தெரில, உள்ள நிறைய ஐட்டம் வச்சுருக்கேன். ஷூட்டுக்கு போகும்போது நான் ஆக்டிவால தூக்கி போட்டுன்னு வரதுக்காக இந்த பேக் வந்து பார்த்தா பயங்கரமாக இருந்தது. நான் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் இது கிடச்சிது. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு. இப்போ என்கிட்ட நிறைய பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் வந்து போடாமல் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னால் விற்கவும் முடியும். பட் இந்த ஒரு குட்டி சம்பவத்தில் நான் கற்றுக்கிறது சரி டொனேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய பேண்ட்டு சட்டெல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது, நிறைய போடாமலாம் இருக்குது. ஸோ இந்த ஐட்டத்தெல்லாம் வந்து நான் வந்து டொனேட் பண்ண போகிறேன். இது தனியாக ஒரு வாரத்தில் ஒரு டொனேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் என்னோடய ஹோல் பெர்ஸ்பெக்டிவே மாற்றிடுச்சு. நாளைக்கு ஃபஸ்ட்டு அந்த டொனேஷன் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க.